ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு கேண்டி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கேண்டினா இது சாதாரண கேண்டி இல்லைங்க, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கேண்டிங்க. ஆம்லா வச்சு, அதாவது நெல்லிக்காய் வச்சு சூப்பரான ஒரு கேண்டிஸ். ரொம்பவே சாஃப்டாக, பார்க்குறதுக்கு அல்வா மாதிரி நல்ல சைனிங்காக இந்த மாதிரி செய்து கொடுத்தா நெல்லிக்காய் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளவு அருமையாக இருக்கும். வாங்க இந்த ஹெல்த்தியான கேண்டி ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு துணி வச்சு தொடச்சி வச்சுக்கலாம். தொடச்சி வச்சுட்டு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இது பெரிய நெல்லிக்காயில் தான் செய்யணும். சின்ன நெல்லிக்காயில் செஞ்சோன்னா ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஆல்ரெடி தண்ணி சூடு பண்ணிட்டேன். இதில் எண்ணெய் எதுவுமே தடவை தேவையில்லைங்க. நார்மலாக நம்ம நெல்லிக்காயை அந்த பிளேட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நெல்லிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் நல்லாவே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்பூன் வச்சு லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு லேயராக பிரிஞ்சு வரணும். அந்த நரம்பு சைடெல்லாம் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி வந்துருச்சு எனக்கு. இதுக்கு நீங்கள் நாட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற நெல்லிக்காவெல்லாம் எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதில் இருக்கிற சீடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நெல்லிக்காய் எவ்வளோ லேயராக அழகாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி நெல்லிக்காய் வேக வச்ச அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஜூஸ் போடும்போது எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் ஆறுறதுக்குள்ளே நம்ம இதுக்குரிய சர்க்கரை ரெடி பண்ணிடலாம். வெல்லம் உணுக்கி வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ நெல்லிக்காய்னா 400 கிராம் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இது நம்ம பாகுப்பதெல்லாம் பார்க்க போகிறது இல்லைங்க. ஜஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா ப்ராசஸ் டைம் ஜாஸ்தி ஆகும். அதனால் வெல்லம் கரைக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இடையில நல்லா கிண்டி விட்டு பார்த்திங்கன்னா வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நெல்லிக்காய் ஓரளவுக்கு நல்லாவே ஆறி வந்துருச்சு. கை பொறுக்கிற சூடில் இருக்குது. இப்போ நெல்லிக்காவை ஃபுல்லாக பிரிச்சிடலாம். லைட்டாக நீங்கள் அமுத்துனீங்கனாலே நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு நெல்லிக்காவை தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். மேலே லைட்டாக ஸ்கின் இருந்ததுன்னா பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்ததுன்னா பாருங்கள், இல்லைன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நெல்லிக்காயையும் பிரிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. நெல்லிக்காயில் இருக்கிற ஈரப்பதமே போதும். இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட சுக்கு 1-2 தட்டி வச்சுருக்கிறேன். சுக்கு டைரெக்டாக மிக்சியில் போட்டிங்கன்னா அரைப்படாது. உரல் வச்சு 1-2 தட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது அரைக்கும்போது. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக மட்டும்தான் நம்ம நெய் சேர்க்குறோம். இதுக்கப்புறமா நெய் எதுவுமே சேர்க்க மாட்டோம். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் பேஸ்ட் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நெய்யும் நெல்லிக்காய் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. ஆனால் இது பார்க்குறதுக்கு நல்ல சைனிங்காக இருக்கும். அதே நேரம் அல்வா பதத்துலேயும் இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நிறைய குழந்தைங்க நெல்லிக்காயெலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் பார் மாதிரி செய்து கொடுக்கலாம், அல்வா மாதிரி செய்து கொடுக்கலாம், இல்லை ட்ரை கேண்டியாக கூட செய்து கொடுக்கலாம். நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம், பாருங்கள். பார்த்துட்டு இந்த நெல்லிக்காய் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. நெல்லிக்காவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரைப்பாகை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சேருங்க. ஏன்னா சர்க்கரையில் 1-2 கல் மண் இருக்கும். அது எல்லாத்தையும் கரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டா சாப்பிடும்போது வாயில் நறுன்னு கடிப்படாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ வெள்ளைப்பாகில் நம்ம நெல்லிக்காய் பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
உங்களுக்கு இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரலை அப்படின்றவங்க நீங்கள் நெல்லிக்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு அது கூட சர்க்கரை பாகு வச்சு நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் நெய்யில் ஊற்றி கூட இந்த மாதிரி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். நான் இதை அடிக்கடி செஞ்சு பழக்கன்றதுனால நான் இந்த மாதிரியே செய்கிறேன். புதுசாக செய்கிறவங்களா இருந்ததுன்னா நெல்லிக்காய் பேஸ்ட்டில் வெல்லத்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ்க்கு வந்திங்கன்னா உங்களுக்கு திப்பி திப்பியாக வராமல் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்வீட் வந்து இதுவே போதுமான அளவு. 1/4 கிலோ நெல்லிக்காவுக்கு வந்து 400 கிராம் அளவு வெல்லம் வந்து கரெக்டாக போதுமானதாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நெல்லிக்காயோட தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு, அதாவது வெல்லம் சேர்த்துருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், ரொம்பவே நல்லா திக்காகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். அதாவது நம்ம கிண்டும் போது பாத்திரத்தில் வந்து ஓடாமல் இருக்கணும். அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பதம். அப்போ தான் நம்மளுக்கு பார் செய்கிறதுக்கு கரெக்டாக வரும். இது கைவிடாமல் கலர்னிங்கன்னா நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ மேலே லம்ஸாக வர ஆரம்பிக்கிறதுல இந்த டைமில் லைட்டாக கையில் தெரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லிட் போட்டு மூடி வச்சு நீங்கள் கலரலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரண்டியில் எடுத்தோன்னா ஓடாமல் நிற்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம கடாயில் கலரும் போதுமே அது ஓடக்கூடாது. கலரி விட்டோன்னா கரெக்டாக அந்த இடத்துலையே நிற்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் கலரும்போது. இப்போ ஒரு அகலமான பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு அதில் லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். நீங்கள் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் பிளேட்டில் கூட நெய் தடவிட்டு அதில் கூட இதை ஆற வச்சிடலாம். இந்த ஆம்லா பார் வந்து 1 வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாதுங்க. நம்ம இப்போ செய்து வைக்கிறது எனக்கு வந்து 2 மாதத்துலேயே காலி ஆகிடும். இதில் டெய்லி ஒரு பீஸ் கொடுத்தோம்னாலே போதும். குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். முடி கொட்டுறதெல்லாம் நின்றுட்டு முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, முகமும் நல்ல சைனிங்காக இருக்கும். அதுக்காகவே கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் பாரை நீங்கள் செய்து கொடுக்கலாம். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுமே நல்லாவே சாப்பிட்லாம். அவ்வளவு ஹெல்த்தியானது. இப்போ நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு கரண்டியில் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப தின்னாக போட வேண்டாம். ஓரளவுக்கு தடிமனாக போட்டிங்கன்னா பீஸ் போட்டு எடுக்கும்போது அழகாக வருங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஹீட்டாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி இருக்கும். இது ஆறிடுச்சுன்னா நம்ம பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 2 மணி நேரமாவது ஆறணும். அப்போ தான் அதில் இருக்கிற ஹீட் எல்லாமே ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகும். இதில் மேலே கொஞ்சமாக நட்ஸ் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். நட்ஸு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கடிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி பாதாமும் முந்திரியும் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணுன்ற நட்ஸு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் நட்ஸ் சேர்க்குறது சூடாக இருக்கும்போதே சேர்த்தா தான் அதில் நல்லா ஸ்டிக் ஆகிட்டு வரும். இப்போ இது நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆற வச்சுட்டேன். ஆறினோடனே கலர் வந்து இன்னுமே டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி நைஃப்பில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. இதை வந்து நீங்கள் ஏர்லாக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இல்லை நார்மலாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கெட்டே போகாது. 1 வருஷம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளவு சைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டுமே அவ்வளவு அருமையாக இருக்குங்க. டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும். அவ்வளவு ஹெல்த்தியானது. அமுக்கி பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி அமுங்கி வரும். பீஸ் போட்டு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். அதுக்கே இவ்வளவு சைனிங்காக இருக்குது. பிக்கிறதுக்கே எவ்வளவு ஸ்மூத்தாக வருதுன்னு பாருங்கள். இந்த டேஸ்டான கேண்டி ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.